ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அப்புறம் எப்படி போச்சு இன்றைக்கி நாள்? ஓகேவா? எனக்கு சூப்பராக டே வெண்ட். இன்றைக்கி நிறையா அப்ரிஷியேஷன் கிடச்சிது வேலையில். அப்புறமா இன்றைக்கி ஒரு பேக்கரிக்கு நான் வழக்கமாக வர எனக்கு ப்ரௌனி இலவசமாக கொடுத்தாங்க. இலவசம்னு கொடுத்தாங்க, செம்மையாக இருந்தது. டேஸ்ட் பண்ணேன். நீங்களும் இங்கே சோழிங்கநல்லூர் சைடு வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி போச்சு. இன்றைக்கி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டாச்சு, விஸ்டம் பற்றி பேசியாச்சு. வேறு எதை பற்றி பேசுகிறது தெரியல. சரி, முடிஞ்ச வரைக்கும் நிறையா தண்ணி குடிங்க, நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வர பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வேறு நல்ல லேர்னிங்ஸ், நல்ல இது மாதிரி லேர்னிங்ஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். இதுதான் போதும் எனக்கு தெரிஞ்சு. கிராட்டிடியூடாக இருங்க, அதை பற்றி பேசலாம். கிராட்டிடியூட் ஆண்டவா, எனக்கு கண்ணு கொடுத்தது நன்றி, ஆண்டவா எனக்கு 2 கை கொடுத்தது நன்றி. இந்த மாதிரி ஒரு கிராட்டிஃபிகேஷனோட நீங்கள் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் யூனிவர்ஸ் கிட்ட. ஸோ யூ ஃபீல் சம்திங், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கிராட்டிஃபிகேஷன் நம்ம குறை சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மேபி நம்ம ஏதாவது ஒரு குறை நம்ம கண்ணுக்கு தெரியும், அதான் நெகட்டிவ். பட் ஆனால் நிறைவான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை, சரிங்களா? அதை நம்ம பண்ண பழகிட்டோம்னா த யூனிவர்ஸ் வில் ஷவர் இஸ் பிளெஸிங் மோர் அண்ட் மோர் டு அஸ். சரியா? ஸோ இப்படியோ என்ன பேசுன்னு தெரியாமல் ஒரு கிராட்டிடியூடுன்னு ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசிட்டேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரு 9 மணிக்கெலாம் சாப்பிட்டு 10க்கெலாம் படுக்க பாருங்கள். காலையில் 4-5க்கு எந்திரிக்க பாருங்கள். 31 ஏஜ் ஆச்சு நமக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பை.